அன்பார்ந்த புண்ணிய ஆத்மாக்களே, காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலயத்தில் இருந்து இப்பொழுது நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமியுடைய நர்த்தன ரம்யம் பஜன்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. இதை தொடர்ந்து சாமிஜி வந்து யோகி ராம் சிவகுமாருடைய நாமத்தை உலகமெங்கும் மட்டுமல்லாமல் அகிலமெங்கும் யோகி நாமத்தை விதைத்தவர் என்றால் அது பொன்காமராஜ் சுவாமி தான் என்பதை இந்த இடத்தில் நிரூபிக்க முடியும். ஏனென்றால் யாருமே விசிறிசாமி என்ற நேரத்தில் யோகி ராம் சுரத்குமாரால் உயிர் பிச்சை பெற்ற நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜி யோகி ராம் சுரத்குமாரே அவருடைய நாமத்தை யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா, இந்த நாமத்தை இந்த நாமத்தை சொன்னா எது தேவையோ இந்த பிச்சைக்காரன் உடனே வந்து அருள்வார் என்று சொன்னார்கள். அதன் பலனாக இன்னைக்கு காணிமடம் மந்திராலயம் முதலில் உருவாக முதல் விதையாக இருந்தவர் தான் நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜி அவர்கள். சாமிஜி அவர்களுக்கு கொடுத்த வரம், நீ எங்கு போய் நாம ஜெபம் சொல்லுகிறியோ அந்த இடத்துல இந்த பிச்சைக்காரனே வந்து எல்லா அனுக்கிரகமும் செய்வன் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிரகாரமாக காணிமடத்தில் வளர்ந்த முதல் ஆலயம் தான் யோகி ராம் சுரத்குமார் மந்திராலயம். சுவாமிஜி வந்து மாயம்மா மூலமாக ஆட்கொள்ளப்பட்டார். மாயம்மா சாதாரணப்பட்ட வஸ்து கிடையாது. உலக அன்னை மகாலட்சுமியுடைய அவதாரம். அகில திரட்டு அம்மாறையில் சுவாமி வைகுண்டசாமி எழுதிய அந்த வரியில் கடலதிலே ஒரு கிழவி அவதார கிழவிதானும் அமைத்து வைத்தார் உங்களுக்காய் அம்மை என்ற லட்சுமியை கண்டு பணிந்தவருக்கு கை நிறைய உண்டு, கைலாசம் அங்கே உண்டு என்று சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மாயம்மாவிடம் ஆசி பெற்ற அந்த அருள் குழந்தை தான் நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜி. டாக்டரால் கைவிடப்பட்டு அவர் வயிற்றில் கேன்சர் நோய், 7 நாளில் நீ இறந்து விடுவாய். பல டாக்டர்களை பார்த்து அவர் பண்ணாத வைத்தியமே கிடையாது. அப்பொழுது சாமிஜி வந்து இறுதி ஸ்டேஜ் 7 நாள்ல நீ இறந்து போவா அப்படி முற்றுப்புள்ளி வைத்த அந்த டாக்டர்கள் எல்லாமே என்ன 7 நாள் தான், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, நீங்க ஒரு டாக்டரையும் பார்க்காண்டான்னு சொல்லி கைவிட்ட நேரத்துல திரும்பவும் மாயம்மாட்ட போறாங்க. மாயம்மா தான் சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எல்லாமே செய்தாங்க. அப்ப தொழிற்சங்க தலைவரா இருக்காங்க, லீடிங் அட்வொகேட்டா இருக்காங்க. அப்பொழுது மாயம்மாவை கூப்பிடுறாங்க, இங்க வா நீ சொல்லி கூப்பிடும் போது சாமி வந்து போவல, நான் தான் என்ன 7 நாள்ல போறேன்னு, நான் என்னத்துக்கு உங்ககிட்ட வரணும் அப்படி சொல்லும் போது திரும்பவும் கூப்பிடுறாங்க. மாயம்மாவே நடந்து வந்து இந்த குழந்தைய அணைச்சி நீ வா நீ சொல்லி அழைச்சி, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு செட்டியார் வந்து யோகி ராம் சுரத்குமாருடைய ஒரு தோர்னாப்பை அவர் வந்து இப்படி கழுத்துல போட்டிருக்காரு. அதுல வந்து யோகி ராம் சுரத்குமாருடைய படம் அச்சிட்டு இருக்கு. அப்போ மாயம்மா வந்து கேட்காங்க, இந்த சாமி எங்க இருக்காரு நீ கேளுன்னு சொல்லி அந்த ஜாடையில கேட்கிறாங்க. அப்போ கேட்கும் போது இவர் பேரு விசிறி சுவாமி, திருவண்ணாமலையில இருக்காரு, இவரை யாரும் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது மாயம்மா 3 நேரம் மூக்கிலே அடிக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு, பொன்காமராஜ் சுவாமி உங்களுக்கு அம்மா தந்தி கொடுத்தாச்சு, உங்க ரூட் கிளியர், நீங்க போங்க அந்த விசிறி சாமியை பார்க்க. நிறைய சொல்லலாம், நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். யோகியிடம் போனார். யோகி வந்து ஒரே ஒரு அடிதான், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று அவருக்கு எந்த பகுதியில் கேன்சர் இருந்ததோ அதே பகுதியில் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று ஒரு அடி அடிச்சார். ஒரு கரண்ட் நம்ம உடம்புல மேல பாஸ் ஆனா எவ்வளவு ஸ்பீடா இருக்குமோ அந்த வைப்ரேஷன் அவர் உடம்புல பட்டு இன்னைக்கு 7 நாள் என்பதை விட்டு இன்னைக்கு 40 ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் அட்வொகேட் தொழிலே தூக்கி தூரப்பட்டார். தொழிற்சங்க தலைவராக இருந்த அந்த இதை தூக்கி தூரப்பட்டார். நம்ம வாழக்கூடியது இவருடைய நாமத்தை சொல்லிக்கு தான் நமக்கு இப்படி ஒரு உயிர் பிச்சையை கொடுத்திருக்கார் என்று உலகம் புள்ளா நம்ம காணிமடத்துல இருந்து நாங்க இப்ப வர ஆரம்பிச்சாக்கி ஒவ்வொருத்தரா வண்டியில சாண்டிங் பண்ணிட்டு இருப்போம். எந்த பாட்டும் ஓடாது யோகி நாமத்தை தவிர. அப்படி அவருடைய நாமத்தை சொன்னேனாலதான் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அவர்கிட்ட ஒண்ணுமே நிக்காது. அது எல்லாமே பகவான் யோகி ராம் சிவகுமார் ஈஸியாக தவிடுபொடி ஆக்கி இருக்கிறார்.
அப்படிப்பட்ட குழந்தை இப்பொழுது நாம ஜெபத்துக்கு உயிர் மூச்சு. இன்னைக்கு எல்லா இணையதளங்களும் வந்திருக்கு. ஒருத்தர் ஒரு ஸ்பீச்சை பேசி போட்டாலே எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு சுவரொட்டியை வச்சுதான் எல்லா இடங்கள்லயும் யோகி நாமத்தை பரப்பினார். அப்போ எத்தனை ஆட்கள்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய சாமிக்கு நீ ஏன் கோயில் கட்டுறா? பல இன்னல்களை சந்திச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிவன் பிரம்மா விஷ்ணுவாட்டு காட்சி கொடுத்திருக்காரு யோகி ராம் சரத்குமார். அதான் இன்னைக்கும் காணிமடத்துடைய கான்செப்ட் பரம்பொருள் யோகி ராம் சரத்குமார் என்று. அதனால சுவாமிஜி வந்து இப்போ பாட இருக்கின்றார்கள். அதே போல இடையில நிறைய ஸ்பீச் சொல்லுவாங்க, அற்புதங்களை நிறைய சொல்லுவாங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த நாமத்தில் திளைக்கணும் என்பதுதான் காணிமடம் யோகி ராம் சரத்குமாருடைய மந்திராலயத்தின் லட்சியம். இப்பொழுது சுவாமி நாம சங்கீர்த்தனம் பஜனையை ஆரம்பிப்பார் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் யோகி ராம் சரத்குமார் மகாராஜ் கி ஜெய்.